ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னா பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்பவே டேஸ்டியான இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருண்டை பண்ணுறதுக்காக இந்த கப்னால் 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அந்த கடலப்பருப்பை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 போல் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதில் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் கலந்துக்கிட்டு அது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இதில் கடைசியாக கிண்ணத்தில் ஒட்டியிருக்க மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி வச்சுருக்கேன். அதை நான் என்னோடய கிரேவியில் சேர்த்துக்கிறதுக்காக. ஏன்னா அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருண்டைகளை 2 விதமாக குழம்புல சேர்க்கலாங்க. ஒன்று, ஒரு வாட்டி இட்லி குண்டானில் ஆவி காட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். நான் பச்சையாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது 3த்தையும் போட்டுட்டு கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் உளுந்தப்பருப்பும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே நான் 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நான் பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் கண்ணாடி போல் வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் 6லேருந்து 7 பூண்டு பல் நீள நீளமாக கீறி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் இந்த பதத்துக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது 3ம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இதுக்கிடையில் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகணும். தக்காளி நல்லா சுருண்டு வரணும். தக்காளி ஃபுல்லாக கரையணும், சுருண்டு வரணும். இந்த பதத்துக்கு வரணும். இது வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் நான் வீட்டிலே பண்ணியிருக்கேன். 1க்கு 2 விகிதமாக, அதாவது 1 பங்கு மிளகாய், 2 பங்கு மல்லித்தூள். இந்த விதத்தில் நானே அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம பருப்பு தண்ணி அலசி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி காய்ச்சல், அதாவது நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து புழிஞ்சு நான் அதில் விட்டுக்கிறேன். புளியும் கரைச்சி விட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் மூடி வச்சுருங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய் மசால் ரெடி பண்ணலாம். இது மசால் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/4 மூடி தேங்காய் அளவுக்கு எடுத்து வெறும் தேங்காய் மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்த தேங்காவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு இதுவும் நல்லா இன்னொரு கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, காரம், கிரேவியோட திக்னஸ் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு, காரம் ஏதாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். தண்ணியும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை இன்னொரு வாட்டி மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகும். பாருங்கள், இப்போ இந்த கிரேவி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்ச அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, நான் இங்கே ராவாக தான் அந்த உருண்டைகளை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா கரைஞ்சிரும்னு பயந்தீங்கன்னா நீங்கள் இட்லி குண்டானில் ஒரு வாட்டி ஆவி காட்டி எடுத்து போட்டிங்கன்னா சுத்தமாக கரையாது. இப்போ இந்த உருண்டைகளை நான் ராவாக சேர்க்கறதுனால அனல் நிறையா வைக்காமல் ஃபுல்லாக அடுப்பு தீ குறைச்சிட்டு மெதுவாக உருண்டைகளை சேர்த்துட்டு கிளறி விடாமல் அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் உருண்டைகள் கரையாமல் அழகாக வரும். இப்போ பாருங்கள், உருண்டைகளை சேர்த்து 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். உருண்டைகள்லாம் வெந்து சைஸ் இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. பால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. சாப்பிட்ணும் போல் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபைனலாக நம்ம கார்னிஷிங்க்காக கொஞ்சம் கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி அது மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு தயார். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.